Praise the Lord. God bless you. இப்பொழுது நேரம் வந்து ஏர்லி மார்னிங் 4:40 கனடா டைமில் கத்தத்தான் உங்களை ஆசிரிப்பார். இந்த நாள் நேற்றைய நாள் வந்து ஷேர் பண்ணின முக்கியமான செய்திகளில் வந்து கூடுதலான ரெவலேஷன்கள் கடவுள் தந்திருந்தார். கடவுளுடைய ரெவலேஷன்ன்றது மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு காரியம். அவை ரெவலேஷன் இல்லாமல் நாங்கள் ஒரு கிறிஸ்டியன் லைஃப்பில் நாங்கள் வழிபாடுகள் இல்லாமல் நாங்கள் ஆப்ரேட் பண்ணுறது மிகவும் தவறான ஒரு காரியம். கடவுளுடைய காரியங்களுடைய வந்து நாலேஜ் அவரை குறித்து அறிகிற அறிவு என்பது வெளிப்பாடுகள் கூட தான் வெளிப்படுகிறது. அவை இந்த நாள் நேற்றைய நாள், அதாவது டியூஸ்டே, மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு காரியம். அந்த நேரத்தில் தேவன் தந்த காரியங்களில் அதாவது பாடி சால் அண்ட் ஸ்பிரிட்னு சொல்லி வரைக்கும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை குறித்த ஒரு டெலிவரன்ஸ் டீச்சிங்கில் வந்து ஆவி ஆத்மா சரீரம் என்றது ஒரு முக்கியமான அடித்தளம். அதில் இருந்தான் அந்த பேசிக், அதில் இருந்தான் ஆரம்பிக்கிறது. அதில் வந்து நாங்கள் ஒரு மனிதன் என்று சொல்ல வரைக்கும் வந்து நாங்கள் ஆவி ஆத்மா சரீரத்துடையவளாக இருக்கிறோம். இதை எப்படி நாங்கள் எங்களுடைய ஆவியின் தன்மை என்ன, அதன் வேலை என்ன, எங்களுடைய சரீரத்துக்குரிய வேலை என்ன, எங்களுடைய ஆவிக்குரிய வேலை என்னதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் திருத்துவம் உள்ளவர்கள். எங்களுக்கு திருத்துவம் உள்ளது. ட்ரினிட்டி, அதாவது மூன்றும் ஒன்றானவர்களாக சேர்க்கப்படுகிறோம். என்ற கடவுள் தேவன் வந்து திருத்துவ தேவன். ஒரு தேவன் மூன்று பிரிவுகளாக, அதாவது பிரிவுன்னு சொல்லிக்க வேலை, அவருடைய வேலை, அதாவது அவருடைய அசைன்மெண்ட், அவருடைய செய்கிற காரியத்தை குறித்து மூன்று விதமாக வித்தியாசப்படுகிறார்களுடைய மூவரும் ஒன்றான தேவர். அவை பிதாவிலிருந்து, அதாவது கடவுளிலிருந்து பிதா வெளிப்படும் வழியால் வரும் பொழுது அது பிதாவாக வெளிப்படுகிறார். காட்ன்றதுலேருந்து இன்னும் குமாரன் வெளிப்படைக்க, அவர் தந்த அசைன்மெண்ட்டுக்காக வெளிப்படைக்க அவர் குமாரனாக வெளிப்படுறார். பரிசுத்தாவி தன்னுடைய அசைன்மெண்ட், அவருக்கான பொறுப்புகள், அந்த வேலை என்று வரைக்கும். இதை குறித்து 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் வசனம் 1 4-5 வரை வந்து இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவே எங்களுடைய திருத்துவத்தை நாங்கள் அறியாமல் திருத்துவ தேவனை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள முடியாது. திருத்துவம் என்றது வந்து பரிசுத்த வேதாகமத்தில் வந்து சொல்லப்பட்ட காரியங்கள், அதனுடைய வெளிப்பாடுகள், தன்மைகள், அதற்குள்ள சொல்லப்பட்ட காரியங்கள் சரிவர தெரியாவிட்டால் நாங்கள் உண்மையும்படியே தேவனுடைய ஊழியத்தில் வந்து வல்லமையாக கிரியை செய்ய முடியாது. திருத்துவம் என்றது மிகவும் தெளிவான ஒரு காரியம். அவை அந்த திருத்துவம் என்று சொல்லிக்க, அந்த திருத்துவம், நாங்கள் தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் திருத்துவம் உள்ளவர்கள். அவருடைய சாயல், அவருடைய சாயலாகவும் அவருடைய செயல், அதாவது பாவனையாகவும், அதாவது லைக்னஸ் என்று சொல்லப்படுகிறது. இமேஜ் அண்ட் இஸ் லைக்னஸ் என்றைக்க அவருடைய தன்மையாகவும் அவருடைய சாயலாகவும் நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம். அவை நாங்கள் எங்களுடைய காரியத்தை, எங்களுடைய ஃபங்க்ஷனை, நாங்களுடைய செயற்படுற விதங்களை வந்து நாங்கள் சரியாகத்தில் விளங்கி கொள்ளாவிட்டால் பரிசுத்த, அதாவது திருத்துவ தேவனை வந்து எப்படி நாங்கள் அதை வெளிப்படுத்த போகிறோம் என்றது முக்கியம். நான் வந்து எபேசியர் புத்தகம் 1வது அதிகாரம் வசனம் 17 சொல்லப்படிக்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்றும் அருமைப்படுதல இங்கிலீஷில் வந்து சொல்லப்படிக்க வந்து கேஜேவியில் அது ப்ராப்பரான காரியத்தை, ஆழமான காலம் என்றபடியால் அதில் வாசிக்க வேண்டி இருக்கிறதுல சொல்லப்படுகிற கடவுள் தன்னை அறிந்து கொள்வதற்காக கொடுக்கப்படுகிற, அதாவது நாலேஜை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாயிருந்த, கடவுளை பற்றிய நாலேஜை பெற வேண்டுமாயிருக்கிறதுக்கு முக்கியமான காரியம் ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டமும் ரெவலேஷன் என்று சொல்லப்படுகிறது. ஸ்பிரிட் ஆஃப் ஞானத்தின் ஆவியும் வெளிப்படுத்தல் உள்ள ஆவியும், அந்த வெளிப்படுத்தலும் சேர்ந்து செயற்படும் பொழுதுதான் நாங்கள் வந்து நாலேஜ், அறிவு சார்ந்த, தேவனை பற்றிய அறிவு சார்ந்த காரியத்தில், அதாவது டிசர்ன்மெண்ட் என்று சொல்லப்படுகிறது. அது வர டிரான்ஸ்லேஷன் டிசர்ன்மெண்ட். அந்த டிசர்ன்மெண்ட் என்று சொல்லப்படுகிறது. இந்த தேவனை அறிகிற அறிவிலே நாங்கள் வந்து கூடுதலான வளர்ச்சியை அடையதான் நாங்கள் அவருக்குள்ள வந்து பலமான ஒரு கருவியாக மாற்றப்படுகிறோம். எக்ஸ்டென்ஷன் ஆஃப் காட் என்று சொல்லுகிறது. நாங்கள் வந்து தேவனுடைய தன்மை என்ற ஒரு எக்ஸ்டென்ஷன், அதாவது அவருடைய ஒரு பிரதிபலிப்பாக நாங்கள் இருக்கிறோம்.
அதன் நோக்கம் அதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த இந்த நோக்கம் வந்து எங்களை அவர் சாயலாக மாற்றுவது. அதாவது குமாரனுடைய சாயலுக்கு மற்ற பிள்ளைகளை, தன்னுடைய பிள்ளைகளை, தனது ஆவி தரித்த பிள்ளைகளை குமாரனுடைய சாயல், அதாவது குமாரனுடைய சாயல் வர வேண்டும் என்று அவருடைய ஆவியை நாங்கள் பெற்றிருக்கிறோம். குமாரனுடைய ஆவி தான் எங்களுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சாயலுக்காக நாங்கள் மாற்றப்படுகிறோம். அப்ப இதன் விளக்கங்கள் வந்து நமக்கு சரியாக நாங்கள் விளங்கி கொண்டால்தான் தேவராட்சியம், அதில் ராஜா இருக்கிறார். நம்முடைய தேவராட்சியம் என்றது வந்து பரலோகத்தை மட்டும் நான் குறிப்பிடவில்லை. அதாவது கிங்டம் ஆஃப் காட் என்று சொல்லப்படுது தேவராஜ்யம். அந்த ராஜ்யம் இந்த பூமியில இருக்கைக்கு அவருடைய வல்லமைகள் கிரியை செய்கிறது என்றால் அவர்தான் ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தருமாயிருக்கிறார். அதாவது தேவர் எல்லா அதாவது ராஜாதி ராஜரும் கத்தாதி கத்தரும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அவருடைய ராஜ்யம் வந்து வல்லமைகளோடு தான் செயற்படுகிறது. அதிகாரம் இல்லாமல் வல்லமைகள் இல்லாமல் தேவராஜ்யம் செயற்பட முடியாது. அவை தேவனுடைய பிள்ளைகள், பிரதிநிதிகள், அதாவது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் காட், தேவனுடைய பங்காளிகளாக நாங்கள் இருக்கிறோமா இருந்தால் கிறிஸ்துவுடைய தன்மை உள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அதுதான் அதன் நோக்கம். அதை அறிந்து கொள்ளாமல், அதாவது இது வந்து டிவைன், தெய்வீகமான அறிவு சார்ந்த காரியம். இது வந்து உலக ரீதியான அறிவு அல்ல. பைபிள்ல இருந்து எடுத்து வச்சுக்கிற தியோலஜிக்கல் காரியத்தை நான் இங்கே பேசவில்லை. அதாவது தேவனுடைய வெளிப்பாடு, அனுதினம் தனது பிள்ளைகளுக்காக அவர் வெளிப்படுத்துகிற புது புது காரியங்கள், ஆவிக்குள் பரிசுத்த ஆவியானுடைய விஸ்டம் ஆஃப் காட், ஸ்பிரிட் ஆஃப் காட், விஸ்டம், அதாவது பரிசுத்த ஆவியின் ஞானத்தின் ஆவி கூடாக தேவன் வெளிப்படுத்துகிறதும் அதே தேர்தல் தேவனால் வெளிப்படுத்தப்படுகிற வெளிப்பாடுகளும் இவைகள் சேர்ந்து தேவனை பற்றிய அறிவை பெருகப்படுகிறது. இந்த ரெவலேஷன் வந்து அந்த இடத்துல நாங்கள் என்டர் பண்ணுவோமா இருந்தால், அந்த இடத்துல வெளிப்பாடு என்ற இடத்துக்கு வந்து ஒரு பல்லோகத்திலே நாங்கள் எதை நாங்கள் காண்கிறோமோ அதை செய்தியாக கொடுக்கிறது அந்த வெளிப்பாடு. எதை நாங்கள் காண்கிறோம், அந்த காட்சி என்ன, அந்த இடத்துல என்னத்தை காண்கிறோமோ அதை கொடுக்கிறோம். இது கிட்டத்தட்ட ஒரு இந்த வெளிப்பாடுகள்ன்றது கூடுதலாக ஒரு தரிசனங்களோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. அப்ப ஒரு காரியம் தேவனங்களுக்கு தன்னை பற்றி வெளிப்படுத்துகிற காரியத்தை நாங்கள் சரியான விதத்தில் அதை விளங்கி மற்றவர்களுக்கு கொடுக்கணும். அதாவது பரிசுத்த வேதாமம் வாசிக்கிறது மட்டுமல்ல, அதில் இருக்கிற காரியங்களை வந்து அதை குறித்த அறிவு, அதை பற்றியான அறிவு என்ற உலக ரீதியான அறிவில், அதாவது டிவைன், தெய்வீகமான அறிவை நாங்கள் இவ்வளவு தூரத்துக்கு பெற்றிருக்கிறோம். எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் தெய்வீக அறிவை நாங்கள் பெறுகிறோமோ அவ்வளவுக்கு நாங்கள் பலப்பட்டு கொண்டு வருகிறோம். அப்படி எம்முடைய ஆத்மாவினுடைய செயல் என்ன, எம்முடைய சரீரத்தினுடைய செயல் என்ன, எம்முடைய ஆவிக்குரிய செயல் என்ன. எம்முடைய ஆவி வந்து மனுஷனுடைய ஆவி ஆத்மாவை உயிர்ப்பாக நடத்துவதற்காக கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்டது தான் அந்த ஆவி. அதுதான் நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்படைய வச்சிருக்கிறது, அதை செயற்படுத்தி கொண்டிருக்கிறது. பாவத்தில் மரித்து போன நம்முடைய ஆவியை, ஆத்மாவை நாங்கள் மரித்து போயிருக்கிறோம். கிறிஸ்து இல்லாவிட்டால் நாங்கள் மரித்த ஆத்மாவுடையவர்கள் தான், மரித்தவர்கள், ஆவிக்குரிய தன்மையில அறிவில்லாதவர்களாக இருப்போம். அதுதான் பல இடங்களிலே வந்து பல பேர் குவாலிஃபைடான ஆட்கள், அதாவது ஹை ப்ரொஃபஷனலாக இருக்கிறவர்கள்ட்ட வந்து நாங்கள் சில காரியங்களை கதைக்கும் பொழுது என்னுடைய தனிப்பட்ட அனுபவங்களே பல டாக்டர்ஸாக இருக்கலாம், என்ஜினியர்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி மேலே சில சயின்ஸில் வந்து கூடுதலான அறிவு உள்ளவர்களாக இருந்தாலும் அவரிடத்தில் நாங்கள் பேசும்பொழுது சில காரியங்கள், இந்த டிவைன் தெய்வீகமான காரியங்களை கதைக்கும் பொழுது அவர்களுக்கு விளங்குவதில்லை. உண்மையாக சொல்லப்போனால் அது வேணுமென்றல்ல, அந்த காரியம் அவர்கள் விளங்குவதில்லை. காரணம், அவர்களுக்கு இருக்கிற அந்த ஸ்பிரிட், அதில் கெப்பாசிட்டி அவர்களுக்கு இல்லை. தெய்வீகமான காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். உண்மைப்படியும் நாலேஜ் என்று சொல்லப்படுகிற இந்த இடத்துல வந்து டிசர்ன்மெண்ட், அவைகளை பகுத்தறிந்து கொள்ளத்தக்க ஆவி அவரிடத்தில் இல்லாததினால். ஏனால் காரணம், இயேசு கிறிஸ்துவை தேவனாக அறியாத வரையும் பரிசுத்த ஆவியை அவர்களுக்கு கிரியை செய்யாது. அந்த ஆவிக்குரிய தன்மை வந்து கிறிஸ்துடைய ஆவி, நம்முடைய ஆவி கூடாகவே தேவனுடைய ஆவியானவர் பேசுகிறவர். இந்த ரெவலேஷன் வெளிப்பாடுகள் யாவும் நம்முடைய ஆவிக்குள்ளாலே கடத்தப்படுகிறது. தேவனுடைய ஆவியிலிருந்து எம்முடைய ஆவி கூடாக, நம்முடைய ரெண்டு ஆவி, அது மனுஷ ஆவி வேறு, தேவனுடைய ஆவி வேறு. பரிசுத்த ஆவி வந்து இந்த செய்தியை கொடுக்கும் பொழுது நம்முடைய ஆவியோடு தான் அந்த செய்தி கொடுக்கப்படுகிறது. அந்த ஆவி நம்முடைய ஆத்துமாக்களே செய்தியை அனுப்புகிறது. அந்த ஆத்துமா வந்து வெளிப்படையாத ஒரு ஆத்துமாக இருந்தால், அந்த ஆத்துமாவுக்குரிய கண் ஆவிக்குரிய, அதாவது தெளிவாக
பார்க்கக்கூடிய கண் இல்லாமல் இருக்கும் வரையும் அந்த மேலிருந்து வரப்போற செய்தி, தேவனிடத்திலிருந்து வரப்போற செய்தி அவர்கள் அறிய முடியாது. இதுதான் நிஜம். இந்த காரியத்துல தேவன் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன? முதலாவது ஞானத்தின் ஆவி நமக்கு தேவை. அதற்கு நாங்கள் இயேசு தேவனை ஏற்றுக்கொண்டவர்களாக, இது கிறிஸ்தவர்கள், தேவ சபைக்கு போறவர்கள் வல்லமையாக கிரிகை செய்யாமல் நாங்கள் வெறுமனே ஒரு செய்திகளை கொடுத்து பைபிள்ல தட்டி தட்டி நாங்கள் போய் செய்தி கொடுக்கறதுக்கு இல்லை. இந்த காரியம் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் பங்குதாரர்களாக இருந்தால் நிச்சயமாக வல்லமைகளோடு ஊழியர் செய்யணும். வெறுமனே வார்த்தைகள் அல்ல, வெறுமனே நம்முடைய வாயினால் வர வார்த்தைகள் அல்ல. நம்முடைய நாங்கள் எங்களுடைய ஒரு தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கொடுக்கும் பொழுது, சத்தியத்தை நாங்கள் பிரசங்கிக்கும் பொழுது, அதாவது ஆவியாகவும் ஜீவனாகவும் வெளிப்பட வேண்டும். அது செய்தால்தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன், கடவுளுடைய வல்லமைகள் அந்த இடத்துல கிரியை செய்ய வேண்டும். கிரியை செய்ய நிச்சயமாக தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருந்தால் அந்த இடத்திலே தேவ வல்லமைகள் பெருக்கெடுத்து ஓட வேண்டும். வல்லமைகள் கிரியை பிசாசின் செய்திகள் உடைக்கப்பட வேண்டும், டெலிவரன்ஸ்கள் நடக்க வேண்டும், ஹீலிங்ஸ் நடக்க வேண்டும். காரணம், நாங்கள் ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறது, அதுதான் ஆதாரம். ஆகவே நாங்கள் ஒரு வெறும் ரிலிஜனுகளில் ஏதோ கண்டதை கேட்டதை நாங்கள் ஆராதிக்கவோ, நாங்கள் அவர்களுக்கு கஷ்டப்பட்டு நாங்கள் சுவிசேஷம் கொடுப்பதற்காக அல்ல. தேவன், நம்முடைய தேவன் ஜீவன் உள்ளோருக்கு தேவன் என்று சொல்லப்படுகிறது. ஆனபடியால் எங்களுடைய தேவன் அது மட்டுமில்லை, அவர் ராஜாதி ராஜா, கத்தாதி கத்திரனுக்கு அவர் ராஜா கண்ட அதிகாரம், எல்லா ராஜ்யங்களின் மேல் அதிகாரம் உடையவரும், சகல நாமங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டவருடைய அவருடைய நாமமும், இன்று வரை கிரிகை செய்கிற அவருடைய வல்லமைகளும், அவருடைய ராஜ்யத்திலே தேவதூதர்களின் வல்லமை கிரிகை செய்கிறது. அவராக சகல ராஜ்யத்தை ஆளுகை செய்கிறது மட்டுமல்ல, அவருக்குள்ளே வியாபித்து பெருகியிருக்கிற அவருடைய வல்லமைகள், பிதாவினுடைய சாயல், பிதாவுடைய தச்சுருவம், எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரனான இயேசு கிறிஸ்துடைய நாமத்துக்கு கூடவே இவைகள் சம்பவிக்கிறது. அவருடைய நாமம் எல்லா நாமம் எல்லா நாமத்துக்கு மேலாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அவர் நாமத்துக்குள்ளே சகல கால்களும் முடங்க வேண்டும் என்று வசனம் சொல்லும்படி அது நிச்சயமாக நடக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. அவை டெலிவரன்ஸுகள், இந்த ஹீலிங் டெலிவரன்ஸுகள் நடக்கிற முழுக்க தேவனுடைய வல்லமைகளாலும் அவருடைய ராஜ்யத்தின் வல்லமையாலுமே இவைகள் சம்பவிக்கிறது. அவை இந்த காரியத்தை நாங்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ரெவலேஷன், வெளிப்பாடுகள் இல்லாமல் வெறுமனே நாங்கள் ஒரு தியாலஜிக்கல் ஸ்டடி எடுத்து பைபிள் நாங்கள் பிரசங்கிப்போமா இருந்தால் வல்லமை கிரியை செய்யாது. அது ஹெட் நாலேஜ். ஆனால் ஆவிக்குரிய டிவைன் நாலேஜில் நாங்கள் டேப் பண்ண வேண்டும். அதுக்கு உங்களுக்கு தேவை ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம், ஹியூமிலிட்டி தேவை. முதலாவது தாழ்மை கூடாகத்தான் தேவனுடைய கிருபை தங்குகிறது. ஒவ்வொருடைய விசுவாசம் அவர்களுக்கு அளவுக்கேற்ற விதத்தில், அவருடைய தாழ்மைக்கு தக்க விதத்தில் அவருடைய கிருபை ஊற்றப்படுகிறது. அந்த கிருபையை மெஷர் பண்ணுகிறது எவ்வளவு தூரத்துக்கு ஒரு வாழை தேவன் எடுத்து பயன்படுத்துவார் என்றால், அது அவருக்காக காத்திருக்கிற, சரியா சொல்ல போனால் ஒரு சரண்டர்ட் வேசல், ஒரு முற்றுமுழுதாக சரணாகதியான ஒரு பாண்டமாக, அதாவது ஆவி ஆத்மா சரீரம் மூவரும் ஒன்றான் ஒரு மனிதன் தன்னை தாழ்த்தி, ஆவியிலே தாழ்த்த வேண்டும், ஆத்மாவிலே தாழ்வு தேவை, சரீர ரீதியான தாழ்வு, மூன்றிலும் தன்னை தாழ்த்தி தன்னை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, எதை சொன்னாலும் நான் செய்வேன் என்று சொல்லி அப்படியான ஒரு நிலைக்கு நாங்கள் வரும் பொழுது தேவன் இந்த காவியை அவர்களுக்கு ஊற்றுகிறார். ரெவலேஷன் என்பது வறுமனை நாங்கள் பிரயாரிலிருந்து பெறுவது அல்ல, அவர் எங்களுடைய இதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் தயார்படுத்தப்படுகிறதுக்கு நம்மை விட்டு கொடுக்கிறோமா? நாங்கள் பல இடங்களில் ஊழியம் செய்யறதுக்கு ஆசைப்படுகிறோம். வல்லமையான ஊழியங்கள் நமக்கு இல்லை என்று கடவுள் வல்லமையா கிரியை செய்யல என்று நாங்கள் மற்றவர்களை பார்த்து எரிச்சல் படுகிறோம், ஊழியங்களில் வல்லமையான செய்கிற இடங்களை பார்த்து. ஆனால் நம்முடைய இருக்கிற குறைகளை நாங்கள் கண்டுகொள்வதில்லை. காரணம், எம்மடிக்கு இருக்கிற காரியங்கள் தான் சில காரியங்களை தடுத்து வைக்கிறது. சில இடங்களில் ரெவலேஷன் செய்திகள், வெளிப்பாடுகள், இந்த டீச்சிங்கள் கொடுக்கிற இடத்துக்குள் போய் அதை குறித்த அறிவுகளை பெற்றுக்கொள்வதிலே சில தளங்கள், அதை குறித்து விருப்பம் இல்லாத தன்மைகள், அதை குறித்து வெறுப்போடு பார்க்குற காரியங்கள், இவைகள் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை தடுக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது நம்முடைய ஆத்மாவில் நடக்கிற சம்பவிக்கிற காரியம். நாங்கள் விடுதலை பெறாமல் நாங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியை நாங்கள் பெற முடியாது.
டெலிவரன்ஸ் டீச்சிங்ன்றது வந்து பிசாசு கலைக்கிறதுக்கு அல்ல. டெலிவரன்ஸ் டீச்சிங் வந்து ஆத்துமாவை பலப்படுத்துறது, ஆத்துமாவை சகல சிறை இருப்புகளுக்கு நீக்கலாக்குகிறது. அது இந்த உலகத்திலிருந்து பரலோகம் செல்லும் வரையும் அந்த தொடர்ச்சியாக சம்பவிக்க வேண்டிய காரியம். இதுதான் ஆத்துமாவுடைய வளர்ச்சி, இதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி. அதுல தான் பலம், அதான் எம்பவரிங், அதுல தான் வல்லமைகளை நாங்கள் பெற்றுக்கொள்கிறது. வல்லமைகளை பெற்றுக்கொள்ள தேவனுடைய ராஜ்யத்திலே வந்து முக்கியமான ஒரு பங்குதாரர்களாக வல்லமைகளோடு நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டுமா இருந்தால் தேவனுக்கு முன்னாக நாங்கள் ஒரு சரணாகதியான ஒரு சரண்டர் வெசலாக உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதுக்காக சில செய்திகள், ஒவ்வொரு செய்தியும், ஒவ்வொரு வார்த்தையும், ஒரு சத்தியம் வெளிப்படும் பொழுது, அதாவது ஒரு ஆள், ஒரு ஊழியக்காரன், ஒரு ஆவியிலே நிறைந்த ஒரு ஊழியக்காரனை ஆவிக்குரிய வார்த்தைகளை அதை பிரசங்கிக்க முடியும், அதாவது கேட்ட பண்ணலாம். அந்த வார்த்தை செல்கிற இடம் சொல்லுங்க வந்து the breath of God தான் வெளிப்படுகிறது. அதான் வல்லமை கிரியை செய்கிறது. பரிசுத்த ஆவியும் ஜீவனுமாக அந்த வார்த்தை வெளிப்படும் பொழுது அந்த இடத்திலே தேவனுடைய பிரசன்னம் மட்டுமல்ல, மேனிஃபெஸ்டேஷன், அந்த இடத்துல தேவன் வல்லமைகளோடு கிரிகளை செய்கிறார். அதுக்கு தேவையான ஸ்டடீஸ் இருக்குது, அதுக்கு தேவையான உலக ரீதியான ஹெட் நாலேஜ் அல்ல, ஆவிக்குரிய இதயத்திலே என்னுடைய இதயம் என்று சொல்லப்படுற நம்முடைய ஆவியிலே அது பலப்படுத்தப்பட வேண்டும். ஆவியினாலே நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். தேவன் நம்மோடு தலையை காது கூடாக பேசுகிறது இல்லை, நம்முடைய ஆவியோடைய தேவன் பேசுகிறார். அந்த இடத்துக்கு நாங்கள் வர வேண்டும். அந்த ஸ்தானத்துக்கு நம்மை தாழ்த்தி வர வேண்டும். அந்த இடத்துல வந்து தாழ்மையோட வந்து கற்றுக்கொள்ற எண்ணத்தோட நீங்கள் வருவீர்களா இருந்தால்தான் அந்த இடங்களிலே வந்து நாங்கள் வல்லமைகளோடு தேவனுடைய ராஜ்யத்துல முக்கியமான பங்குதாரர்களாக நாங்கள் இருக்க முடியும். டீச்சிங்ன்றது வந்து டிவைன் டீச்சிங், டிவைன் நாலேஜை பற்றி நான் வைக்கிறேன். உலக ரீதியான தியாலஜிக்கல் ஸ்டடீஸ் மட்டுமல்ல, அது ஒரு பகுதி. ஆனால் டிவைன் நாலேஜ், தேவனோடு அவர் வெளிப்படுத்துகிற இரகசியங்களும் அவர் தன்மது ஞானத்துக்கூடாக இந்த உலக தோற்றத்துக்கு முன்னாக வைக்கப்பட்டிருந்த அவருடைய ஞானம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதை வெளிப்படுத்துகிற நேரம் தான் இந்த காலம். விசுவாசிகளாக வரும் பொழுது அவர்களுக்கூடாக யார்தார் தயாராக இருக்கிறீர்களோ, யார்தார் உங்களை தாழ்த்துகிறீர்களோ, யார் உண்மையான ட்ருத்தை அறிய விரும்புகிறீர்களோ, யார் உண்மையாக வல்லமைக்கு இருக்க செய்கிறீங்களோ, நீங்கள் வந்து அதுக்கு தயாராக இருக்க வேண்டும். அந்தந்த இடங்களுக்கு நீங்கள் சென்றே ஆக வேண்டும். அந்தந்த இடத்துல போனால் யார் அந்த இடத்தை, அந்த பிரெத், அந்த அவருடைய ஜீவனை கொடுக்கிற இடத்துக்கு நீங்கள் போனால் தான் நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களுக்கு தேவையானது வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் பங்குதாரர்களாக நாங்கள் இருக்க வேண்டுமாக இருந்தால், வல்லமையான ஊழியக்காரர்களாக இருக்க வேண்டுமாக இருந்தால், எங்களுக்கு நிச்சயமாக அதை குறித்த டீச்சிங் உள்ள இடத்துல நாங்கள் நிச்சயமாக பார்ட்டிசிபேட் பண்ணணும். வருமனை பிரசங்கிக்கிற இடத்துல இல்லை, எங்களுடைய ஒருத்தருடைய ஆத்துமாவில இருக்கிற ஆவியின் பலத்தக்கதாக, அதன் சைஸுக்கு ஏற்றதாக, அதன் கெப்பாசிட்டிக்கு தக்கதாக, அளவுக்கு தக்கதாகவே நம்மால வந்து ஆவிக்குரிய காரியத்தை கொடுக்க முடியும் மற்றவர்களுக்கு. நம்முடைய ஸ்பிரிட் இல்லை என்று சொன்னால் தேவனுடைய எக்ஸ்டென்ஷன், அவருடைய பங்காளிகள் என்று சொல்லப்படுகிற எக்ஸ்டென்ஷன் எங்களுக்கு அந்த ஸ்பிரிட் ஆவின் அளவு எங்களுக்கு குறைவாக இருந்தால் நம்மளை வல்லமையாக செய்ய முடியாது. ஸோ நாங்கள் ஆவியினால் நிரப்பப்பட்ட, ஆவியினால் ஜெயமாக நிரப்படுவோம்னால் அதுக்கு நாங்கள் போய் ப்ரே பண்ணுறதல்ல, போயிருந்து டங்ஸில் ப்ரே பண்ணி நாங்கள் ஆவியில் நிரப்பணும், அப்படி இல்லை. எங்களை பலப்படுத்துகிறது ஃபாஸ்டிங் செய்தால் போல பலப்படுத்த முடியாது. நம்முடைய தேவை வந்து எப்பொழுதும் அவரை குறித்த எண்ணம் இருக்க வேண்டும், எப்பொழுதும் அவருக்காக எதையும் செய்ய நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். அதான் இம்பார்ட்டன்ட். எதுவும் கர்த்தர் சொன்னால் நான் செய்வேன், செய்ய வேண்டாம், அவங்களுக்கு விருப்பமில்லாத காரியம் சொல்ற கர்த்தர் செய்ய சொல்றார், விட சொன்னால் நாங்கள் நிச்சயமாக விட வேண்டும். ஒரு ஊழியக்காரன், ஒரு பவர்ஃபுல்லான கடவுளுடைய ஒரு ஊழியக்காரன் வந்து சொல்லும் பொழுது அந்த இடத்துல அதை கேட்டும் நாங்கள் செய்யாமல் இவர் யார் உங்களுக்கு சொல்வது நிச்சயமாக இருந்தால் நிச்சயமாக வந்து கடவுளுக்குள்ளே நாங்கள் அதாவது வல்லமை பெற்ற ஒரு ஊழியக்காரராக எழும்ப முடியாது. அந்த இடத்துல எங்களை தாழ்த்த வேண்டும். தாழ்த்துற இடத்தை நாங்கள் தேடி போகணும். எந்த இடத்துல நாங்கள் தாக்கணும்னா அதை கர்த்தர் அதை அந்த நேரத்தில் அவர் உயர்த்துவார். இந்த இடத்துல நாங்கள் தாற்றணும். இன்றைக்கு இந்த இடத்துக்குள்ளே இந்த ஊழியக்காரனை நான் சந்திக்க கூடாது, அவர் பெரியவரான்னு நான் நிச்சயமாக இருந்தால் அந்த ஸ்பிரிட் வந்து ப்ரைட்ல இருந்து வருகுது, லூசிஃபருடைய ஸ்பிரிட்டாக இருக்கும். நான் ஒரு டெலிவரன்ஸ் டீச்சர்ன்றதை மட்டும் சொல்ல இல்லை, இந்த பர்சனலான அனுபவங்களை வச்சு நான் உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறேன்.
ஊழியக்கார இந்த காலம் கடைசி காலம், எழும்பி வல்லமைகளோடு அதாவது நீங்கள் பெருக வேண்டிய காலங்கள். பல இடங்களில் வந்து நான் செய்திகளை கொடுத்து கொண்டு வருகிறேன். பல மக்களில் வந்து செழிப்பை, அதாவது ஆவிக்குரிய செழிப்பை, ஆவிக்குரிய வல்லமைகள், அத்தாரிட்டி, இயேசு கிறிஸ்துவினால கொடுக்கப்பட்ட அதிகாரம் ஏன் தடுத்து வைக்கப்பட்டது? இந்த தேசங்களிலே வந்து வல்லமைகளாக ஊழியம் செய்யாமல் இருக்கிறதுக்கான வல்லமைகள் சபைகள் இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன? விசேஷமாக நான் கனடாவில் வசிக்கிறேன். இந்த கனடாவில் வந்து ஊழியங்களில் வந்து எல்லாம் ஜபிக்கிறார்கள். ஆனால் வல்லமைகள் கிரிகை செய்யாமல் போவதற்கான காரணம் என்ன? ஸோ ஏனென்றால் நீங்கள் வல்லமையான ஊழியம் குறித்து பிரசங்கிக்கிற ஊழியக்காரர்களை நீங்கள் வந்து அலட்சியம் பண்ணுகிறீர்கள். பல இடங்களில் அற்புதங்கள், அடையாளங்கள் கனடாவில் இல்லாமலே போனதுக்கு காரணம் 30-20 வருடங்களுக்கு முன்னதாக பாப்புலான 15-20 வருடங்கள் முதல் வல்லமையான ஊழியம் செய்த ஊழியக்காரர்கள் இந்த தேசத்தில் இல்லாமல் போய்விட்டார்கள். எனவே பைபிளை எடுக்கிறீர்கள், நல்லபடியாக பிரசங்கிக்கிறீர்கள். இது கிறிஸ்டியன்ஸுக்கான செய்தி. பைபிள் எடுத்துக்கீங்க, கோட் பண்ணி அதில் மெமரைஸ் பண்ணுங்க. பைபிள் அதில் பலம் பெறாது. அதாவது கடவுளுடைய கிங்டம் பவர் வந்து அப்படி ஒர்க் பண்ற இல்லை. பைபிள் மெமரைஸ் பண்ணா போல வராது. பட் தியாலஜிக்கல் ஸ்டடி முடிச்சா போல பவர் வர்ற இல்லை. தியாலஜிக்கல் ஸ்டடி முடிச்சா போல நான் வந்து ஒரு ஊழியக்கான வரலாம் அல்ல. அழைப்பு தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். மனுஷர் கொடுக்குற அழைப்பு அல்ல, தேவனிடத்திலிருந்து வர வேண்டிய அழைப்பு. கர்த்தர் உங்களுடைய வல்லமையாக ஊழியம், கடவுள் உங்களோடு வேலை செய்ய வேண்டும். நீங்கள் கடவுளோடு வேலை செய்யணும் என்றால் அவர் சொன்னதின்படி செய்ய வேண்டும். அவர் விரும்புறதை செய்ய வேண்டும். சும்மா சடனாக வந்து தேவன் வந்து ஒரு ஆளுக்கு வல்லமையையும் அதிகாரங்களையும் கொடுப்பதில்லை, அபிஷேகத்தை கொடுப்பதில்லை. உலகத்தில் எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்தவர்கள், ஊழியக்காரர்கள் அல்ல. கன பேர் கோவப்படலாம், ஆனால் செய்கிற பாஸ்டர்ஸ் சொல்லப்படைய பல இடங்களில் போய் வந்திருக்க பல பேர் தேவனுடைய அழைப்பு இல்லாமலே ஊழியம் செய்கிறார்கள். தேவ அழைப்பு என்பது வல்லமையானது. கிங்டம் ஆஃப் காட் என்றது தேவ வல்லமையோட வழிபாடாக இருக்கிறது. அந்த வருடங்களுக்குள்ள அவர் தேவனுடைய வல்லமை கிரியை செய்யும். அவை கர்த்தருக்கு பயந்து ஊழியம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். ஊழியக்காரர்களே, இந்த கடைசி நாட்களில் நீங்கள் வல்லமையோடு தேவ ஊழியத்தை செய்ய விரும்பினால் மனமாற்றம் பல இடத்துல தேவை, டெலிவரன்ஸ் தேவை. அதில் ஒரு மாற்றம் இல்லை. டெலிவரன்ஸ் பிசாசு கலைக்கிறது வந்து டெலிவரன்ஸ் சொல்றது அது பிசாசு கலைக்கிறது. அது எல்லா ஊழியக்காரும் செய்ய வேண்டிய வேரியம். டெலிவரன்ஸ் வந்து சோல், ஆத்மாவில் நடக்கிற ஊழியம் காரியம். அது கடவுளுடைய வார்த்தையினாலேயே அந்த விடுதலை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அவை விடுதலை என்றது விடுதலை, ஒரு ஆளுடைய ஆத்மா விடுதலை பெற வேணுமாக இருந்தால் அவர்களுக்கு தேவை வந்து பிசாசு கலைப்பதில்லை. அது சரீர ஃப்ளெஷ்ல நடக்கிற காரியம், அது மாமிச ரீதியான ஒரு காரியம். ஆனால் ஒரு மனுஷனுடைய பரிபூர்ண விடுதலை என்றது வந்து ஆவியிலே முதலாவது சரீர விடுதலை, மூன்றாவது ஆத்மாவில விடுதலை. அது நம்முடைய கடைசி, நம்முடைய ராஜ்ய தேவராஜ்ய, அதாவது பரலோகத்துக்கு போகும் வரையும் நம்முடைய வாழ்க்கையில அனுதினமான மாற்றம் தான் டெலிவரன்ஸ். அதான் டெலிவரன்ஸ் டீச்சிங். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் தாமே உங்களுடைய ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியை கேட்கிறவர்கள் யாராவது கனடாவில் இருக்கிறவர்களுடைய கூட்டங்களுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ள முடியும். இது சபையாக நான் செய்யவில்லை. காரணம் என்னென்றால் நான் எவாஞ்சலிக்கல் மினிஸ்ட்ரியை தான் என்னுடைய கூடவாக இருக்கிறது. அதே இடத்துல பல இடங்களில் கூப்பிடுகிற இடத்துல நான் டீச்சிங்கள் செய்து கொண்டு வருகிறேன். டெலிவரன்ஸ் நடக்கிறது, ஹீலிங்ஸ் நடக்கிறது, டிப்ரெஷனாக ஹீல் பண்ணப்படுகிறார்கள். அது கர்த்தருடைய கிருபையில் எல்லாம் தேவனுடைய வல்லமைகள், அவருடைய கிங்டம் பவரில் நான் ஆப்ரேட் பண்ணப்படுகிறேன். ஆகவே இதை நான் பல இடங்களில் சொல்லுகிறது இவ்வளவு காலமும் தவித்து வந்திருக்கிறேன். ஆனால் இது கடைசி நாட்கள். இதை நாம் மிக தெளிவாக சொல்ல வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே இந்த கனடாவில் ஒரு ஒரு பலமான தேவ ராஜ்யத்தின் பலம் இறங்க வேணுமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல லீடர்ஷிப் எழும்ப வேண்டும் என்றதுக்காக நான் டீச் பண்ணி பல இடங்களில் செய்திகள் அல்ல டீச்சிங் கொடுத்துட்டு வருகிறேன். அதே மட்டுமில்லை, அவர்கள் வருகிறார்கள், பெற்றுக்கொள்கிறார்கள், அவர்கள் காண்கிறார்கள், தேவனுடைய பிரசன்னத்தையும் காண்கிறார்கள். அதே நேரத்தில் தேவனுடைய வல்லமைகள் கிரிக்கை மேனிஃபெஸ்டேஷனையும் அவர்கள் பார்க்கிறார்கள். அவர்கள் வந்து சில காரியங்களை அறிந்து கொள்வது மட்டுமல்ல, அவர்களும் அதிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆகவே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நான் ஒரு இடத்துக்கும் சார்ஜ் பண்ணுவதில்லை. நான் ஃப்ரீயாக தான் செய்து கொண்டு வருகிறேன். ஆகவே இந்த காரியத்தை ஃப்ரீயாக செய்கிறதுக்காக ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். வல்லமையான ஊழியத்தை போராட்டங்களின் மத்தியிலே இந்த ஊழியத்தை நான் செய்து வருகிறேன். பல மக்கள் பல விடுதலை என்று பெற்றிருக்கிறார்கள்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வீடுகளிலே ஏதாவது கட்டுக்களுக்குள்ளே நீங்கள் சிக்கியிருந்தால், ஊழியத்திலே செய்ய முடியாதபடி தடுத்திருந்தால், பல இடங்களில் சர்ச் வோன்ஸுகள் இருக்கிறது. இப்போ சபைகளில் தாக்கங்களால் வந்தவர்களாக இருந்தால், அல்லது யார் இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் கடவுளுக்காக எழுந்து பிரகாசிக்க வேண்டுமா இருந்தால், இந்த செய்திகள் கொடுக்குற இடத்துக்கு வந்து வந்து பங்கு பெற்றிக் கொள்ளுங்கள். பல இடங்களில் ஒவ்வொரு இடங்களில் நடக்கிறது. ஒஷாவில் நடக்கிறது, டொரண்டோவில், ஸ்காபரோவில் நடக்கிறது, பல இடங்களில் டொரண்டோவில் மற்றும் 3-4 இடங்களிலே தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கிறது. யங்ஸ்டர்ஸுக்கான கூட்டங்கள் நடந்தது. இனி ஜனவரியில் தொடங்கும். ஆனால் மற்ற கூட்டங்கள் சில இடங்களில் நடந்து கொண்டு இருக்கிறது. தயவு செய்து பங்கு பெற்றுக் கொள்ளுங்கள். என்னுடைய வெப்சைட் witnessingcommunity.org என்றதில் போனீங்க. கண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்குது. அதே நேரத்தில் யூடியூப்பில் நீங்கள் விட்னஸிங் கம்யூனிட்டி என்றதில் பார்க்க முடியும். டிக்டாக்லையும் செய்திகளை பார்க்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். பலமான ஊழியங்களை செய்யுங்கள். பலவீனமான ஊழியத்தை செய்யாதீர்கள். கர்த்தருடைய நாமம் வல்லமை உள்ளது. அவர் பரிபூர்ணமும் வல்லமையும் உள்ளது. அவன் இயேசு கிறிஸ்து அவருடைய நாமம் சொல்லும் பொழுது இருளின் அதிகாரம் நடுங்கிறது. அவ்வளவு ஒரு பலத்த ஒரு நாமம். சாதாரண விதத்தில் நாங்கள் ஒரு மற்ற கடவுள்கள் என்று உலகத்தார் சொல்லுகிறதை போல இல்லாமல் நாங்கள் ஊழியம் செய்ய முடியாது. நம்முடைய ராஜாதி ராஜனும் கர்த்தாதிகளும் சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன். அவருடைய நாமம் யெஷுவா, இயேசு கிறிஸ்து. ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. விருப்பமானார்கள் கண்டாக்ட் பண்ணுங்க. எல்லா கண்டாக்ட்ஸும் வெப்சைட்ல இருக்கு. God bless you all.